Hi guys, welcome back to another video. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சேலஞ்ச் வீடியோ. இது எனக்கு புதுசு தான். இது வேற சேலஞ்ச் வீடியோலாம் பண்ணதில்லை. நம்ம நம்பி ஒரு ஆள் சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்சு. அவன் பேர் வந்து அல்மதினா. என்ன சேலஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா இப்படி ஒன் டே ஃபுல்லாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஃபுல் வீடியோவை போடணுமா. இதுதான் சேலஞ்ச். ட்ரை பண்ணுறேன். ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன், சளி பிடிச்சிடும். இப்போயே தொண்டை ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா அதிகாலை 10:30 மணி. எனக்கு தான் அதிகாலை. இப்போ காலையில் என்ன பண்ண போகிறோம்னா, காலையில் ஒரு ரைஸ் சாப்பிட போகிறோம், மதியம் ஒரு 2-3 சாப்பிட போகிறோம், அதே மாதிரி ஈவினிங் ஒன்று, நைட் ஒன்று. இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. ஐஸ் மழை பெய்யுது. ஃபர்ஸ்ட் ஐஸை போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவோம். மழை வேற அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கு. இதோட ஐஸை வேற சாப்பிட்டேன்னா போதும். சரி பண்ணுவோம், என்னன்னு பார்ப்போம். ஐஸ் இந்த ஐஸ் தான் நம்ம காலையில் சாப்பிட போகிறோம். சேலஞ்ச் வீடியோன்னு சொன்னப்பயே நான் என் தங்கச்சிட்ட சொல்லியிருந்தேன், காலையில் மட்டுமாச்சும் ஒரு ஐஸ் வாங்கி வை, மதியத்துக்கு ஈவினிங்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அது வாங்கிட்டு வந்திருக்கு. இந்த ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. ஒரே ஒரு அதுவும் ஒரு 15 ரூபா ஐஸ்ன்னு நினைக்கிறேன். சின்னதாக இருக்குது. இது காலையில் இது ஒன்று 10 மணி தெரில. சரி ஒன்று சாப்பிடுவோம். சாப்பிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு கூட இன்னொன்று காலைக்கு முடிச்சுக்குவோம். இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஐஸ் இந்த ஐஸ் சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலையில் இந்த ஐஸும் இன்னொரு ஒரு ஐஸ். அடுத்து மதியத்துக்கு ஒரு 2-3 ஐஸ் வாங்குவோம். அதே மாதிரி ஈவினிங் ஒன்று, நைட் ஒன்று. அதோட சேலஞ்சு முடிச்சிடலாம். அவங்க சொன்ன மாதிரி என்னைக்கு வாங்கிட்டு வந்துச்சுன்னு தெரியல. ஐஸ் ஒரு மாதிரி இருக்கு. ஐஸ் கெட்டு போன மாதிரி இருக்கு. கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னது எருமை பாட்டு சாரி. சொன்னப்பவே வாங்கிட்டு வந்துச்சு. அன்னைக்கு அவங்க கமெண்ட்ல வந்து இப்படி சேலஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னப்பவே அந்த பிள்ளை போய் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருச்சு, ஃப்ரீசரில். சரி நான் திங்கவும் இல்லை யாரையுமே, ஏன்னா சேலஞ்ச் பண்ணணும் வச்சிருங்க அப்படின்ட்டு. ஐஸ் உண்மையிலே இதாகிடுச்சு. ஐஸு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அது என்ன சொல்கிறா, ஊறிடுச்சு. இப்போ இத்தனையும் ஃப்ரீசரில் தான் வச்சுருந்துச்சு, ஊறிடுச்சு. சரி என்ன பண்ண, இப்போதைக்கு இந்த ரைஸ் தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வாங்கிட்டு வந்து வேற ரைஸ் சாப்பிடலாம். இப்போதைக்கு இது முடிப்போம். தொண்டை ஒரு கரகரன் இருக்கு. ஏதோ இதில் வேற நீங்க ஃபுல்லாக ஐஸ்கிரீம் சேலஞ்சு. பேசுறான தவிர பாம்பா வெளியே விட மாட்டேங்கிறான் ஐயா. ஃபர்ஸ்ட் ஐஸ் பிரேக்ஃபாஸ்ட். என்ன ஃப்ளேவர்னு தெரியலையா, ரொம்ப கெட்டு போன மாதிரி இருக்கு. மேங்கோ ஃப்ளேவரா? இதான் ஊரும். எதுக்கு இவ்வளவு காரி துப்புறதுக்கா? இப்போ எனக்கு என்ன பயம்னா, சேலஞ்செலாம் பண்ணிடலாம். பண்ணிட்டு முடியாமல் வந்துச்சுன்னா என்ன பண்ணேன், வீட்டில் ஏறுவாங்க. நான் தான் அதுக்கு தான் பயப்பட வேண்டியதாக இருக்கு. அவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ரைஸ் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு ரைஸ் முடித்தோம்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. அதோட ஐஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2வது ஐஸ் ரெடி பண்ணியாச்சு, வாங்கிட்டு வந்தாச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா தான் இருக்குது ஐஸு. ஆனால் முதல்ல பெருசாக இருக்கும். இப்போ எல்லாமே குறைச்சிடுறாங்க ஐஸு. குவான்டிட்டி எல்லாமே. குவான்டிட்டி ரொம்ப சின்னதாக இருக்கு பாருங்க. இது 2வது ஐஸு. ரொம்ப கூலிங்காக இருக்கு. பிடிக்காதுன்னு இல்லை, பிடிக்கும். ஆனால் ரேராக தான் சாப்பிடுவேன். ஜூஸ் அந்த மாதிரி தான் குடிப்போம் வெளியே போனால். இல்லை டீ குடிப்பேன். ஐஸ் வந்து எப்பயாச்சும் ரேர் தான். அதுவும் 1-2 தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட போகிறோம்னு நினச்சாதான் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கு. அவ்வளோங்க ஐஸ் முடிச்சாச்சு. ஐஸை பிரேக்ஃபாஸ்ட் கூடிய ஐஸ் வந்து முடிஞ்சு. இனி அடுத்து லஞ்சில் மீட் பண்ணுவோம். என்ன சார் சாப்பிடுறீங்க? சாப்பாடு இருக்கா? மூணு சாப்பாடா, அளவு சாப்பாடா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லஞ்ச் டைம். மணி 2:30 2:15. லஞ்ச் டைம். 2 கோன். இது பெருசா இருக்கு. இது கூட பரவாயில்ல. காலைல சாப்பிட்டா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிச்சுனால அப்படி இருந்திருக்கும் போல. இது கூட பரவாயில்ல, நல்லா இருக்கு. நக்கு செத்த பையல கோணம் பிரிக்கிறதா டென்ஷன் ஆகும் எனக்கு.
எப்படி திம்பேனா கோனைஸ் ஃபுல்லாக பிரிச்சுருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டிங்காம இன்னும் 2 இது இருக்குல்ல, ஃபுல்லாக பேசிட்டு அப்புறம் தான் திம்பேன். இப்படிதான் திங்கணும் கோனைஸை, பார்த்துக்கோங்க. ஹலோ, ஐயோ நம்பர் காய்ஸ், இப்போ ஈவினிங் ஐஸ், மழை வேறு ரொம்ப பெய்யுது. மழையில் நனைஞ்சிட்டு போய் ஐஸ் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கு. நீ நினைப்பீங்க ஏன்டா ஐஸ் வாங்குற, வெளியே போய் வீடியோ எடுக்க வேண்டியதானே, வாங்க போகிறதையும் அப்படி காமிக்க வேண்டியதானே வீடியோவில் அப்படின்னு நினைப்பீங்க. காமிக்கலாம், ஆனால் எனக்கு வந்து அது வந்து பிடிக்கல. ஏன்னா இப்போ நான் வீட்டுக்குள்ளே எடுக்கிறதே உங்களுக்கு வந்து சவுண்டு கிளியராக கேட்குதான்னு தெரில, என்கிட்ட மைக்கும் கிடையாது. வெளியே போய் எடுத்தேன்னா சவுண்டு ரொம்ப வரும், நாய்ஸாக இருக்கும், அதனால் கேட்காது. அதனால தான் எடுக்க மாட்டேன். அதான் வீட்டுக்குள்ளே வச்சு எடுக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதான் ஐஸ் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு எடுத்துட்டு இருக்கேன். அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளிய மாட்டேன்னு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சு, இனி நைட் டின்னர் இருக்கு. ஒரே ஒரு கோன் ஐஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டு சேலஞ்ச் அதோட முடிச்சுக்கலாம். நைட்டு மீட் பண்ணுவோம். கைஸ், டின்னருக்கான ஐஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. அதை சாப்பிட்டு நைட்டு சேலஞ்ச் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சேலஞ்சு போய் முடிப்போம். வாங்க உள்ள போவோம். கைஸ், இதோட நம்ம சேலஞ்சு முடிய போகுது. ஆயிடுச்சு மணி இப்போ 7:30 நினைக்கிறேன். 7:35. இந்த ஒரு கோனோட நம்ம இன்னைக்கு நம்மளோட சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஐஸு. இன்னைக்கு எத்தனை ஐஸ் சாப்பிட்டோம்? காலையில் 2, மதியம் 1, 2, ஈவினிங் 1, 5, 6 ஐஸ் கிட்ட சாப்பிட்றீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு. கஷ்டம்தான். இந்த ஐஸோட முடிச்சிடும். அடுத்து ஏதாச்சும் உங்க சேலஞ்ச் பண்ணோம்னா கமெண்ட்ல வந்து சேலஞ்ச் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஏதாச்சும் சேலஞ்ச் நான் வந்து பண்றேன். நீங்க சொல்ற சேலஞ்சை நான் பண்றேன். இந்த மாதிரி முறையோட கேட்டு வாங்கணும். அதை விட்டுவிட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க ஒருத்தரை போட்டு. அவ்வளோதான் கைஸ், ஐஸ் முடிஞ்சாச்சு. அடுத்த ஒரு சேலஞ்சில் மீட் பண்ணுவோம். பாய். த நெக்ஸ்ட் டே. கைஸ், நேற்று சேலஞ்சு பண்ணது இப்போ உடம்பு ஒரு மாதிரி கனகனன்னு இருக்கு. சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இதாகுது, மூக்கர் ஒழுகிட்டே இருக்கு. காய்ச்சல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்குறேன் என்னன்ட்டு. அடுத்த ஏதாச்சும் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணோம்னா கமெண்ட் பண்ணுங்க, பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.